ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல் போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்க கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம சேனல் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்த உடனே அது ஓபன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கதைகள் எல்லாமே நீங்க கேட்கலாம். எல்லா கதைகளும் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். கேட்டுட்டு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோல கேட்கக்கூடிய ஒரு கதை என்னன்னா, திரு சாவி அவங்க எழுதின பூங்காவனம் அப்படிங்கிற ஒரு நகைச்சுவை உணர்வோடு கூடிய ஒரு குடும்ப சிறுகதை கேட்க போறோம். கேட்கலாமா? பொன்னிக்கு இப்ப 18 வயசு. நல்ல அழகு. ஆனா விஷமத்தனம் நிறைஞ்ச பார்வை. பொல்லாத பொன்னின்னு கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் அவளை கூப்பிடுவாங்க. பூங்காவனன்னு ஒருத்தன், அவனும் அந்த கிராமத்தை சேர்ந்தவன் தான். அவனுக்கு பொன்னி மேல ஒரு ஆசை. அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டான். ஒரே ஏக்கமாவும் இருந்தான். சதா அவளோட ஞாபகம் தான் அவனுக்கு. அவளோட அழகுலையும் துடிதுடிப்பான பார்வையிலையும் மணிமணியா பேசுற அவளோட பேச்சிலையும் அவன் அப்படியே மயங்கி போய் இருந்தான். பூங்காவனம் இருந்த கிராமத்துக்கு பக்கத்துல படவேடுன்னு ஒரு பெரிய கிராமம் இருக்கு. அங்க காளி கோயில் ஒண்ணு இருக்கு. அந்த காளி கோயில்ல வருஷா வருஷம் வெகு விமர்சையா படவேட்டம்மன் திருவிழா நடக்கும். அந்த கோயில் தேரு ஊரை ஃபுல்லா சுத்தி நிலைக்கு வர்றதுக்குள்ள தார தப்பட்டைகளோட சத்தம் காதை பிக்கும். அந்த அளவுக்கு விமர்சையா நடக்கும் அந்த திருவிழா. கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் படவேட்டம்மன் திருவிழானா ஒரே கொண்டாட்டம் தான் போங்க. அதுலயும் பெண்களுடைய குதூகலத்துக்கு அளவே கிடையாது. அவ்வளவு கூட்டம் வரும் அந்த திருவிழாவுக்கு. அப்படி வந்தாலும் அவ்வளவு கூட்டத்துக்கு இடையிலையும் உள்ள நுழைஞ்சு கடைய பார்த்து வளையல் வாங்கி போட்டுக்கிறதுலயும், மக்காச்சோளம் வாங்கி கடிக்கிறதுலயும், தேரடியில தேங்காயை உடைச்சு திங்கிறதுலயும் அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. சின்ன பசங்க எல்லாம் ரங்கராட்டம் ஆடுவாங்க. ரங்கராட்டம் சுத்தினா மகிழ்ச்சிக்கு கேட்கணுமா என்ன? அந்த திருவிழாவுக்கு பொன்னி ஒரு தடவை போயிருந்தா. பூங்காவனமும் வந்திருந்தான். பொன்னிக்கு பூங்காவனத்தை ஏற்கனவே நல்லா தெரியும். சின்ன வயசுலயே பூங்காவனமும் பொன்னியும் நல்லா பேசி சிரிச்சு விளையாண்டு இருக்காங்க. அதனால அந்த திருவிழா கூட்டத்துல பொன்னி பூங்காவனத்தை பார்த்து, நான் வளையல் வாங்கி போட்டுக்க எனக்கு ஆசையா இருக்கு, ₹1 கடன் கொடுங்கன்னு கேட்டிருக்கா. பூங்காவனமும் ரொம்ப சந்தோஷத்தோட ₹1 தன்னுடைய சுருக்கு பையிலிருந்து எடுத்து பொன்னிக்கிட்ட கொடுத்தான். திருவிழா முடிஞ்சு ரொம்ப நாள் வரைக்கும் அவன் அந்த ரூபாய பொன்னிக்கிட்ட திருப்பி கேட்கவே இல்லை. பூங்காவனம் ஒரு பெரிய தோட்டம் வச்சு பயிர் செஞ்சுட்டு வந்தான். அதுல அந்த வருஷம் கத்திரி நாத்துகள் நட்டிருந்தான். அந்த நாற்றுகள் ரொம்பவும் செழிப்பா இருந்தது. பச்சை பசேல்னு இருந்த அந்த தோட்டத்துல ஒரு நாள் 7-8 ஆடுங்களும் குட்டிகளுமா புகுந்து கத்திரி செடிகள் எல்லாம் மேய்ஞ்சிருச்சிங்க. இத பார்த்த பூங்காவனத்துக்கு வந்ததே கோபம். அளவுக்கு மீறி வந்துருச்சு அந்த கோபம். அந்த ஆடுகளை அப்படியே மடக்கி ஓட்டிக்கிட்டு போய் ஒரு பட்டியில அடைச்சு வச்சுட்டான். கோபத்துல அந்த ஆடுங்கெல்லாம் யாரோடதுன்னு அவன் கவனிக்கவே இல்லைங்க. அந்த ஆடுங்கெல்லாம் பொன்னியோடதுன்னு அவனுக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தா அவ்வளவு கோபப்பட்டு அதை எல்லாத்தையும் கொண்டு போய் பட்டியல அடைச்சிருக்க மாட்டானே. பூங்காவனத்தோட தாட்சணியம் இல்லாத இந்த காரியத்தினால பொன்னி மணியக்காரர் கால விழுந்து மன்னிப்பு கேட்டு, அது மட்டும் இல்லாம அந்த பூங்காவனத்துக்காக திருப்பி கொடுக்கலாம் அப்படின்னு வச்சிருந்தா பாருங்க, கடன் வாங்கின அந்த ₹1 அதையும் தண்டமா அழுது அந்த எல்லா ஆட்டையும் மீட்டுக்கிட்டு வந்தா. பின்னாடி அவளுக்கு தெரிஞ்சது பூங்காவனமா இப்படி எல்லாம் செஞ்சது. ஆனா பாவம், என்னுடைய ஆடுகள் தான் அதெல்லாம் தெரிஞ்சிருந்தா பட்டியல கொண்டு போய் அடைச்சிருக்க மாட்டார்னு தன்னையே நினைச்சு சமாதானப்படுத்திக்கிட்டா. எப்படியோ ₹1 தண்டம் அழுதாச்சு. அத பொன்னியினுடைய ஆடுகள்னு தெரிஞ்சும் பூங்காவனம் தன்னுடைய கோபத்தை நினைச்சு ரொம்பவும் வருத்தப்பட்டான். ஐயோ, பொன்னிக்கு அநியாயமா ₹1 தண்டம் வச்சுட்டோமேனு அவன் மனசு துடியா துடிச்சுது. சில நாட்களுக்கு அப்புறம் பூங்காவனம் பொன்னிய பார்த்து, முன்னாடி திருவிழாவின் போது கொடுத்த ₹1 கேட்டான். ₹1? நல்லா கேட்பீங்களே பணத்தை. கத்திரி செடியில ஆடு வாய வச்சிருச்சுன்னு பட்டியல அடிச்சிட்டீங்களே என்னோட ஆடுகளை. அந்த ஆடுகளை மீட்கிறதுக்காக நான் ₹1 தண்டம் அழுது இருக்கேன். அதை யார் கொடுக்கறது? உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டும்னு வச்சிருந்த ₹1 தான் சரியா போச்சு. அதுக்கு வாங்கின கடனை நான் ஏற்கனவே கொடுத்துட்டேன். இனி என்ன ₹1 கேட்காதீங்க அப்படின்னு கண்டிப்பா சொல்லிட்டா. அப்புறம் சிரிச்சு மழுப்பியும் சொல்லிட்டா. பூங்காவனம் அந்த ₹1 திரும்பி வரலையேன்னு ஒன்னும் வருத்தப்படலைங்க. அதுக்கு பதிலா பொன்னியோட சாமர்த்தியத்தையும் புத்திசாலித்தனத்தையும் பார்த்து அப்படியே அதிசயிச்சு போயிட்டான். அவன் ஏற்கனவே பொன்னியின் மேல வச்சிருந்த அன்பு இப்போ பன்மடங்கா பெருகிருச்சு.
பொன்னிய எப்படியும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தீர்மானிச்சிட்டான். அந்த தீர்மானத்துக்காக பொன்னி மட்டும் தனக்கு கிடைக்கணுமே என்ன சாமிய வேண்டிக்கிட்டான். சீக்கிரமே அவனோட வேண்டுதல் பிரார்த்தனையும் பழிச்சிருச்சு. 2 பேத்துக்கும் கல்யாணம் நடந்தது. அன்னைக்கு ஆடி கிருத்திகை. பூங்காவனம் வீட்டு உத்தரத்துல ரொம்ப நாளா ஒரு புது சட்டி தொங்கிக்கிட்டே இருந்தது. அது கை கெட்டாத தூரத்துல ஊசலாடிட்டு இருந்ததுனால அந்த சட்டிக்குள்ள என்ன இருக்கிறதுங்கிறத தெரிஞ்சுக்க பொன்னி இத்தனை நாளா அவ்வளவா ஆர்வம் காட்டல. திடீர்னு அன்னைக்கு என்னவோ பூங்காவனத்துக்கிட்ட, ஆமா அந்த சட்டியில என்ன இருக்குன்னு கேட்டா. அதுல ஒரு பெரிய ரகசியம் இருக்குன்னு சொல்லி பூங்காவனம் அந்த சட்டிய புன்னகையோடு பார்த்தான். அவன் அப்படி சிரிச்சுக்கிட்டே அதை பார்க்கவும் பொன்னிக்கு அந்த பரம ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆவல் வந்துருச்சு. அப்படிப்பட்ட ரகசியம் என்ன அப்படின்னு ஆத்திரத்தோடவும் கேட்டா, ஆவலோடவும் கேட்டா பொன்னி. உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்தா திருத்தணி முருகன் கடவுளுக்கு ஆடி கிருத்திகை அன்னைக்கு ₹1 காணிக்கை செலுத்துறேன்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஆடி கிருத்திகை இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே பூங்காவனம் என்ன பண்ணா, மேல ஏறி அந்த உத்தரத்துல கட்டியிருந்த சட்டிய அவுத்துக்கிட்டு வந்தான். சட்டிய மூடி கட்டியிருந்த துணிய அகத்தி அதுல இருக்கிற ஒரு மஞ்சள் துணி முடிச்சு எடுத்து காமிச்சான். அந்த மஞ்சள் துணியில ₹1 முடிச்சு போட்டிருந்தது. ஆமா, என்னதான் பொல்லாதவன்னு சொல்றீங்க, எதுக்காக அப்படி இந்த பொல்லாத பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பிரார்த்தனை செஞ்சு இப்படி காசு கட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னு பொன்னி கேட்டா. அது என்னவோ பொன்னி, நீ பொல்லாதவளா இருக்கிறதுனாலதான் நான் உன்னை கல்யாணமே செஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதோட நீ ரொம்ப சாமர்த்தியசாலி, புத்திசாலியாவும் இருக்க. அதுக்காக தான் உன்னை கல்யாணம் கட்டிக்க ஆசைப்பட்டேன். நீ கெட்டிக்காரியா இருக்கிறதுனாலதான் என்னுடைய கடனை திருப்பி கொடுக்காத வகையில பக்குவமா பேசி என்ன மயக்கிட்டல்ல. முருகன் கிருபையால நமக்கு கல்யாணமும் நடந்துருச்சு. பிரார்த்தனையை செலுத்த வேண்டிய நாளும் வந்துருச்சு இன்னைக்கு என்றான் பூங்காவனம். ரொம்ப சரிதான். ஆனா பிரார்த்தனைக்குன்னு ₹1 கட்டி வச்சிருக்கீங்களே, அது என்ன கணக்குன்னு கேட்டா பொன்னி. பொன்னி இந்த மாதிரி கேட்டதும் பூங்காவனத்துக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வந்துருச்சு. அந்த கதையெல்லாம் பொன்னிக்கு ஒண்ணு விடாம நினைவுபடுத்தி, பொன்னி, என்னால தானே நீ மணியக்காரருக்கு ₹1 அபராதம் செலுத்தின, அதுக்கு நான் தானே காரணம். அந்த தப்புக்காக திருத்தணி முருக கடவுளுக்கு ₹1 உண்டியல் செலுத்துறதா வேண்டிக்கிட்டேன். அப்படி வேண்டிக்கிற போது நீயே எனக்கு பொண்டாட்டியா கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன். வா, நாம 2 பேரும் கோயிலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பூங்காவனம் பொன்னியோட திருத்தணி முருகன் கடவுளை தரிசிக்க பிரயாணம் ஆயிட்டான். சாவி எழுதிய பூங்காவனம் சிறுகதை முற்றும். இந்த கதை 1960களில் வெளிவந்திருக்கு.